தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னா அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். மற்ற நாட்களை விடுங்க, ஏப்ரல் 1 முட்டாள்கள் தினம் நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அந்த நாளில் தான் ஃபினான்ஸ் சார்ந்து பல விஷயங்களை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. முதல்ல அனௌன்ஸ்மெண்ட்டாக இருக்கிறத எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிப்பாங்க. அப்போ ஏற்பட்ட நாளாக ஏப்ரல் 1. இந்த நேரத்தில் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான பல விஷயங்கள் இருக்குது. குறிப்பாக இன்கம் டேக்ஸு, இன்னொரு பக்கம் பிஎஃப், பென்ஷன், இன்னும் லொட்டு லோஸ்க்குன்னு பல விஷயங்களை பற்றி தெரிஞ்சுக்க போகிறீங்க. நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். இந்த ஃபினான்ஷியல் ரூல்ஸ் எல்லாமே ஏப்ரல் 1 இம்ப்ளிமெண்ட் ஆகும் அப்படின்ட்டு இதுக்கு முன்னாடி அரசும் சொன்னாங்க. இன்னொரு பக்கம் பேங்க்கும் சொல்லியிருந்தாங்க. நீங்கள் ஏடிஎம் கார்டெலாம் பயன்படுத்துவீங்களா, அது சார்ந்த சில முக்கியமான பேங்க்ஸ், ஹெச்டிஎஃப்சிலாம் சொல்கிறேன் சேர்த்து வச்சு நிறைய பேர் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. எல்லாம் ஏப்ரல் 1 இம்ப்ளிமெண்ட் ஆகுதுங்க. இதில் நம்ம பார்க்க போகிறது இன்கம் டேக்ஸ் சார்ந்த புதிய விதிகள் இருக்குல்ல, இதை பற்றியும் இபிஎஃப், பென்ஷன், இன்வெஸ்ட்மெண்ட்ஸு, பேங்க் ரூல்ஸு, டெய்லி எக்ஸ்பென்சஸ்னு இது எல்லாம் சார்ந்து பல மாற்றங்கள் நடக்க போகுது. இந்த நேரத்தில் நீங்கள் மற்ற வீடியோ சார்ந்து எந்த அளவுக்கு ஃபோக்கஸ் பண்ணுறீங்களோ அதை விட ஒரு படி மேலே இந்த கான்டென்ட்டை ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஏன்னா அவ்வளோ முக்கியமானது, நீங்கள் சம்மந்தப்பட்டது. இதில் முதல்ல இன்கம் டேக்ஸ் இருக்குல்ல, அதை பற்றி சொல்லிடுறேன். இந்த ஐடி பே பண்ணுறாங்க பார்த்தீங்களா இந்தியன்ஸ், இவங்களோட எண்ணிக்கை மட்டுமே 1,30,00,000 பேர்லேருந்து 2,80,00,000 பேர் வரைக்கும் இருக்காங்க நம்ம நாட்டில். நம்ம நாட்டோட ஒட்டுமொத்த பாப்புலேஷன் எங்கே இருக்குது, ஆனால் டேக்ஸ் கட்டுறாங்க பார்த்தீங்கன்னா அவங்க எண்ணிக்கை எவ்வளோ கம்மியாக இருக்குது பார்த்தீங்களா. இது நீங்கள் பர்சன்டேஜில் சொல்கிறதா இருந்தால் நம்ம பாப்புலேஷனில் குறைஞ்சது 1.5% ஆரம்பிச்சு அதிகபட்சம் 2.25% வரைக்கும் மட்டும்தான் டேக்ஸை கட்டிக்கிட்டு இருக்காங்க. இந்த ரிட்டர்ன்ஸை ஃபைல் பண்ணுவாங்களே, அப்படி ஃபைல் பண்ணுற இந்தியன்ஸோட எண்ணிக்கை மட்டுமே 8 கோடி பேருங்க. ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணுறவங்க எல்லாருமே டேக்ஸ் கட்டியாகுமான்னு கேட்டிங்கன்னா அது கிடையாது. உங்களுக்கே தெரியும், வருமான வரி கணக்கு தாக்கல் பண்ணுறது, வருமான வரியை கட்டுறது, ரெண்டுத்துக்கும் பெரிய டிஃப்ரென்ஷியேட் இருக்குது. ஓகே, இதுக்கப்புறம் நீங்கள் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணி தான் புரியும். இந்த புதிய ஐடி ஆக்ட் 2025 ஏப்ரல் 1 இம்ப்ளிமெண்ட் ஆகுதா. ஸோ இதன்படி பார்த்தீங்கன்னா கடந்த 60 வருஷங்களாக இருந்த இந்த பழைய ஐடி ஆக்ட் இருக்குல்ல 1961, அது ஃபுல்லாக எடுத்துக்கொள்ளப்பட்டு அதை எல்லாத்தையும் ஓரம் கட்டிட்டு இனிமேல் இந்தியாவில் இந்த 2025 சார்ந்த ஐடி ஆக்ட் இருக்குல்ல புதுசு, இதைத்தான் நாம எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்க போகிறோம். இதன்படி எடுத்துக்கிட்டா ITR 3, ITR 4 இதோட டியூ டேட் இருக்குல்ல, இதை ஆகஸ்ட் 31 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. இனிமேல் ஒரு வருஷமும் இதுதாங்க காலக்கெடு. வருமான வரி கணக்கு சார்ந்து கடைசி நாள்லாம் சொல்லுவாங்களே, அதுக்கான காலக்கெடு இதுதான். ப்ரோ, இதுக்கு முன்னாடி ஜூலை மாதம் போல இருந்துச்சுல அப்படின்னு கேட்பீங்க. கரெக்ட் தான். அதை தான் ஆகஸ்ட் 31 வரைக்கும் சொல்லிட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்லாப் இருக்குல்ல, ஏற்கனவே கடந்த பட்ஜெட் அனௌன்ஸ் பண்ணும் போதே அவங்க தெளிவாக சொன்னாங்க பாருங்க, எங்க ஸ்லாப்ஸ் அதே தாங்க, ஆனால் புதிய ரிஜிம் கீழே எல்லாமே வந்துடும்னாங்க. ஸோ இந்த ஸ்லாப்ஸ் ஒரு முறை பார்த்துங்க, 4 லட்சம் ரூபாய் வரைக்கும் ஆண்டு வருமானம் இருக்குனாக்கா டேக்ஸ் கிடையாது. புது ரிஜிமை பேஸ் பண்ணி சொல்கிறேன். 4,01,000 ரூபாயிலிருந்து 8 லட்சம் ரூபாய் வரைக்கும் சம்பாரிச்சா 5% டேக்ஸை கட்டணும். 8,01,000 ரூபாயிலிருந்து 12 லட்ச ரூபா சம்பாதிச்சா 10% டேக்ஸ் கட்டணும். ஆக்சுவலாக இது கீழே வர்றவங்களே மேக்ஸிமம் டேக்ஸ்க்கான பைசா கட்ட வேண்டிய தேவை ஏற்படாது. ஏன்னா உங்களுக்கு அதில் எக்ஸம்ஷன் அதுன்னு சொல்லிட்டு 12 லட்ச ரூபா இருக்கவங்க அட்ஜஸ்ட் பண்ணி காமிச்சிட முடியும். அதனால இந்த 10% அப்படின்றது கூட எனக்கு தெரிஞ்சு பெரும்பாலும் கட்ட வேண்டிய தேவை இருக்காது. இதுக்கப்புறம் வாங்க, 12,01,000 ரூபாயிலிருந்து 16 லட்சம் வரைக்கும் ஆண்டு வருமானம் இருக்கிறவங்க 15%, 16,01,000 ரூபாயிலிருந்து 20 லட்சம் ரூபாய் ஆண்டு வருமானம் இருக்கிறவங்க 20%, 20 லட்சத்தி ரூபாயிலிருந்து 24 லட்சம் ரூபாய் ஆண்டு வருமானம் ஈட்டுறவங்க 25%. அண்ட் இந்த ஸ்லாப்ஸில் கடைசி ஸ்லாப் பார்த்தீங்கன்னா 30%. நீங்கள் வருஷத்துக்கு 24 லட்சம் ரூபாய்க்கு மேலே சம்பாதிக்கிறீங்கன்னா நீங்கள் இந்த ஸ்லாபு கீழே வந்துடுவீங்க, 30% ஸ்லாப்ல. ரைட்டு. இதுக்கப்புறம் இந்த ஃபினான்ஷியல் இயரு, அசஸ்மெண்ட் இயரு, இது போல நீங்கள் வார்த்தைகளை பிரயோகப்படுத்த வேணாம். ஏன்னா பல ஆண்டுகள் குழப்பமாக இருந்துச்சு இந்த டேக்ஸ் கட்டுறப்ப. அது எல்லாத்தையும் தூக்கிட்டு டேக்ஸ் இயர், வரி ஆண்டு அப்படின்னு ஒரு டேர்மு அரசு புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. அதுவும் ஏப்ரல் 1 இப்போ இம்ப்ளிமெண்ட் ஆகுது. இந்த ரிவர்ஸ்டு ரிட்டர்ன்ஸ் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதாவது நீங்கள் ஐடி ஃபைல் பண்ணிட்டீங்க, அதில் சில கரெக்ஷன்ஸ்லாம் மேற்கொள்ளணும் அப்படின்னா 9 மாதங்கள் வரைக்கும்னு சொல்லிட்டு அவகாசம் கொடுத்துருப்பாங்க. இதில் என்ன தெரியுமா இப்போ ரிவர்ஸ் பண்ணியிருக்காங்க, 12 மாதங்கள், ஒரு வருஷம் வரைக்குமே டைம் கொடுத்துருக்காங்க. ஓகே ப்ரோ, அப்படின்னா கரெக்ஷன்ஸை அந்த 12 மாதங்களுக்குள்ளே எப்போனாலும் பண்ணிக்கலாமான்னு கேட்டிங்கன்னா அங்கே ஒரு சின்ன ஒரு விஷயத்தை நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். 9 மாதங்களை தாண்டி நீங்கள் கரெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அபராதம் விதிக்கப்படும். அதை மைண்டில் வச்சுக்கோங்க.
எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறது 3 மாசங்களை கூடுதலாக கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். ஆனால் ஃபைன் போடுறது கிட்டத்தட்ட பாஸ் மாதிரி தான் வருதுல்ல. ஓகே, இந்த டிசிஎஸ் டேக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது இந்த ஃபாரின் டிராவல்ஸ்லாம் மேற்கொள்வது சார்ந்து, இதுக்கான டிசிஎஸ் டேக்ஸில் திருத்தம் மேற்கொள்ளப்பட்டிருக்கு. 2% அவங்க ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த ஃபாரின் ட்ரிப்ஸ் இருக்குல்ல, அதை பேஸ் பண்ணி. இதில் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி 20% மாரி இருந்துச்சா, அந்த டைமில் நிறைய பணம் முடங்குச்சு. இதை நிறைய பேரும் ஃபேஸ் பண்ணியிருந்தோம். இந்த எல்லா பிரச்சனையும் களை எடுக்கிறேன்னு சொல்லிட்டு தான் இந்த முடிவு எடுத்திருக்காங்க. ஸோ டூரிஸ்டாக இருக்கட்டும், அப்புறம் இந்த அப்ராட்ல படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், அவங்க கையில் இனிமேல் பணப்புழக்கம் ஓரளவுக்கு நல்லா இருக்கும். முன்னாடி விட கம்பேர் பண்ணுறப்ப இனிமே நல்லா இருக்கும். ஏதோ 1-2 நல்ல விஷயமா தெரியல, ஆனால் 1-2 மட்டும் தான். போப்போ நீங்களே புரிஞ்சுப்பீங்க. இந்த மெச்சூரிட்டி இருக்குல்ல, அதாவது கோல்டு பாண்ட்ஸை பல பேரை வாங்கும். ஆனால் அது ஆர்பிஐ கிட்ட இருந்தால் டைரெக்டாக நம்ம வாங்கிட்டு இருக்கோமா? கிடையாதுல்ல. ஸ்டாக் மார்க்கெட்ஸ் கிட்ட இருந்து கூட கோல்டு பாண்டு நம்ம நிறைய வாங்குவோம். இதில் என்ன நீங்கள் புரிஞ்சுக்கணும்னா, இந்த புதிய விதிகளின்படி நீங்கள் ஆர்பிஐ கிட்ட இருந்து டைரெக்டாக கோல்டு பாண்டை வாங்குறீங்க, அது மெச்சூர் ஆகுது அப்படின்னா அந்த மெச்சூரிட்டி அமௌண்ட்டுக்கு உங்களுக்கு வரி விலக்குங்க, வரி கட்ட வேண்டிய தேவையில்லை. இதே நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டை பேஸ் பண்ணிலாம் வாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் சிஜிடின்னு சொல்லக்கூடிய கேபிட்டல் கெயின்ஸ் டேக்ஸை கட்டியே ஆகணும். எதுக்கு? இதுக்கான மெச்சூரிட்டி அமௌண்ட் வருதுல்ல, அதுக்கான சிஜிடியை நீங்கள் கட்டி ஆகணும். புரிஞ்சுச்சா? ரைட்டு. அடுத்த மேட்ரு, இந்த சேலரிடு எம்ப்ளாயிஸ் இருக்காங்களா, அவங்க சார்ந்து என்னென்ன எக்ஸம்ஷன்ஸ்லாம் ரிவைஸ் பண்ணப்பட்டிருக்கு அதை பற்றி தெளிவாக பார்த்துங்க. உங்கள் குழந்தைங்களோட படிப்பு செலவு ஒரு மாதத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா 3000 ரூபா இருக்கும் எக்ஸம்ஷன். இது ஒரு குழந்தைக்கு. இன்னொரு குழந்தைனா திருப்பி 3000. அதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஹாஸ்டல் எக்ஸ்பெண்டிச்சர் இருக்குல்ல, உங்கள் குழந்தை நீங்கள் ஹாஸ்டலில் சேர்த்து படிக்க வைக்கிறீங்க அப்படின்னா மாதத்துக்கு ஒரு குழந்தைக்கு 9000 ரூபா எக்ஸம்ஷன். மீல் வவுச்சர்ஸ் இருக்குல்ல, அது ஒரு மீலுக்கு 200 ரூபாங்க, ஒரு சாப்பாட்டுக்கு 200 ரூபா. இது ஆக்சுவலாக டேக்ஸ் ஃப்ரீயாக தான் கருதப்படும். இதுக்கு மேலே போச்சுன்னா எல்லாம் எங்கே வரும்னு நல்லா தெரியும். கார்பரேட் கிஃப்ட்ஸ் இருக்குல்ல, இது வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா த்ரெஷோல்டை 15000 ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் மெடிக்கல் லோன்ஸ் இருக்குல்ல, இது எம்ப்ளாயர்ஸ் பேஸ் பண்ணி மட்டும் வர்றது. இதில் 2 லட்சம் ரூபாய் வரைக்கும் வரி விலக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஓகே, அடுத்து இந்த சேலரிடு எம்ப்ளாயிஸ் அண்ட் ஹெச்ஆர்ஏ நியூ ரூல்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த எக்ஸம்ஷன் சார்ந்த ஹெச்ஆர்ஏ எக்ஸம்ஷன் சார்ந்து இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்லாபை ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்கல்ல, அதை இப்போ எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்காங்க சில ஏரியா சார்ந்து. பெங்களூரு, புனே, ஹைதராபாத், அகமதாபாத்னு இது வரைக்கும் எக்ஸ்பேண்ட் பண்ணி எக்ஸம்ஷன் 50% கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் இந்த 124 ஃபார் ரெண்ட் பெய்ட் டு பேரண்ட் அண்ட் ஸ்பௌஸ் அப்படின்ற கேட்டகரியில் மேண்டேட்டரி ரிலேஷன்ஷிப் டிஸ்க்ளோஷர் இருக்குல்ல, இதை கம்பல்சரின்னு கொண்டு வந்தாச்சு. இனிமே பேன் கார்டு, நம்மளுக்கு எல்லா டிரான்சாக்ஷனுக்கும் பேன் கார்டை கேட்க மாட்டாங்க. ஆனால் இனிமே எதுக்கெல்லாம் கண்டிப்பாக கேட்பாங்க தெரியுமா? நீங்கள் ஒரு வேளை 10 லட்சம் ரூபாய்க்கு மேலே ஏதாவது அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணுறீங்கன்னா, விட்ரா பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் பேன் கார்டை கம்பல்சரியாக சப்மிட் பண்ணி ஆகணும். இது மாதத்துக்கு இல்லை, வருஷத்துக்கு. அண்ட் இந்த இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குல்ல, இதோட வர்த் 20 லட்சம் ரூபாய்க்கு மேலே போதுன்னு வைங்க, அது சார்ந்தும் நீங்கள் பேன் கார்டை சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் இந்த மோட்டார் வெஹிக்கிள்ஸ் இருக்குல்ல, நான் கார் வாங்குறேன் அதுன்னு சொல்லிட்டு நான் வாங்குறோம்னாக்கா 5 லட்சம் ரூபாய்க்கு மேலே அதோட விலை இருக்குன்னா அங்கேயும் பேன் கார்டை நீங்கள் காமிச்சே ஆகணும். அண்ட் இந்த ஹோட்டல்ஸ், அப்புறம் இந்த டிராவல் எக்ஸ்பெண்டிச்சர் இதெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, இதெல்லாம் 1 லட்சம் ரூபாய்க்கு மேலே நீங்கள் கேஷாக பேமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அங்கே பேன் கார்டு கம்பல்சரி. அப்புறம் ஒரு சில டிரான்சாக்ஷன்ஸ்க்கு நிறைய பேர் ஹியூஜான டிரான்சாக்ட் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அங்கெல்லாம் அடிஷ்னல் டாக்குமெண்ட்ஸை இனிமேல் கேட்பாங்க. இதுக்கு முன்னாடி கேட்காத டாக்குமெண்ட்ஸை இனிமேல் கேட்பாங்க. அண்ட் இதெல்லாம் சார்ந்து இந்த பெரிய பெரிய டிரான்சாக்ஷன்லாம் பண்ணுறப்ப அதை ஃபுல்லாக மானிட்டர் பண்ணுறதுக்கு அரசு அதிகாரிகள் அவ்வளோ பேர் இருப்பாங்கல்ல, அவங்க சார்ந்து சர்வேலன்ஸ் சிஸ்டம் இப்போ என்ஹான்ஸ் பண்ணப்பட்டிருக்கு. முன்னாடி இருந்த மாதிரி இல்லாமல் ஹியூஜ் டிரான்சாக்ஷன் நடக்குதுன்னா உடனே கண்டுபிடிக்கிற மாதிரி அந்த சிஸ்டம் என்ஹான்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இந்த ஆதார் கார்டில் இருக்க டீட்டெயில்ஸ் இருக்குல்ல, இதுவும் பேன் கார்டில் இருக்க டீட்டெயில்ஸும் இனிமேல் ஒன்றா தான் இருக்கணும். ஒன்று எக்ஸம்ஷன் விடுவாங்க பார்த்தீங்கன்னா அங்கங்கே, சரி ஒன்று தானே, இன்ஷியலாக தானே, ஏதோ இதில் தானே மிஸ் ஆயிருக்குன்னு சொல்லிட்டேன். இனிமேல் அதெல்லாம் கூடாது. பேனில் என்ன டீட்டெயில் இருக்கோ அது ஆதாரில் இருக்கணும், ஆதாரில் இருக்க டீட்டெயில் பேனில் இருக்கணும், மிஸ் மேட்ச் ஆகிடக்கூடாது. இது ரொம்ப தீவிரமாக இதுக்கப்புறம் பார்க்க போகிறாங்களாம். ஓகே, 2வது விஷயம் இபிஎஃப். இதில் என்னென்ன சொல்கிறாங்கன்னா, இந்த புதிய லேபர் ரூல் இருக்குல்ல, இதன் அடிப்படையில் பேசிக் பே நம்ம வாங்குற அடிப்படை சம்பளம் இருக்குல்ல, இது ஒட்டுமொத்த சம்பளத்தில் 50% அட்லீஸ்ட் இருக்கணுன்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒட்டுமொத்தமாக மாதம் ஒரு 30,000 ரூபா சம்பாதிக்கிறேன்னு வைங்க, எனக்கு ஒட்டுமொத்தமாக கம்பெனி கொடுக்குற சம்பளம் இவ்வளோதான். இதில் என்னோட அடிப்படை சம்பளம் இருக்குல்ல, பேசிக் பே, இது கம்பல்சரியாக 15,000 ரூபாய்க்கு மேலே தான் இருக்கணும். புரியுதா மக்களே? இதை தான் இங்கே சொல்கிறாங்க. இதில் என்ன ப்ரோ நல்லது, என்ன ப்ரோ கெட்டதுன்னு கேட்டிங்கன்னா, நம்ம பிஎஃப்க்கு பணம் போல கான்ட்ரிபியூஷன் இது கொஞ்சம் அதிகமாக போகும். இன்னொரு பக்கம் கிராஜுவிட்டி இருக்குல்ல, இதுவும் கணிசமாக நம்ம வேலையை விட்டுலாம் நின்னதுக்கப்புறம் ஓய்வு எடுப்போம் பாருங்க, அப்போ கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும். ஸோ பிஎஃப்பும் கிராஜுவிட்டியும் கொஞ்சம் நம்ம அதிகமாக பார்க்கலாம். உடனே இல்லை, பல வருஷங்கள் போன பிற்பாடு இதை நம்ம அதிகமாக பார்க்கலாம். ஆனால் என்ன நம்ம பெரிய மைனஸு, டேக் ஹோம் சேலரி இருக்குல்ல, அது அடிபட ஆரம்பிச்சிடும், கண்டிப்பாக அடிபடும். ஓகே, ஒரு வேலை இந்த வேலை செய்கிறவங்க எனக்கு வேலை போதும் அப்படின்னு ரிலீவ் ஆகிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ரிலீவ் ஆன பிற்பாடு குறைஞ்சபட்சம் 30 நாட்கள், அதிகபட்சம் 90 நாட்களுக்குள்ள
அவங்களுக்கான பெண்டிங் சேலரி செட்டில்மெண்ட் எல்லாம் பண்ணி முடிச்சிடணும். ஆனால் இனிமேல் என்ன தெரியுமா ரூலு, அதிகபட்சம் 2 நாள் தான். 2 நாள்லயே அந்த எம்ப்ளாய்க்கு சேர வேண்டிய பணம், அந்த சம்பளம், ஏதாவது செட்டில்மெண்ட்ஸ் கொடுக்கணுமா, இது எல்லாத்தையும் சேர்த்து 2 நாள்லயும் நீங்கள் கொடுத்து முடிச்சிடணும். இது பெரிய விஷயமா இருக்குல்ல? ஓகே. 3வது பென்ஷன், ரொம்ப ரொம்ப முக்கியம். கவர்மெண்ட் எம்ப்ளாய் சார்ந்து சொல்கிறேன். இனிமே அடிஷ்னல் ஃப்ரீடமை அரசு என்ஷூர் பண்ணுறாங்க அரசு ஊழியர்களுக்கு. என்னன்னாக்கா, இந்த பென்ஷன் ஸ்கீம்ஸ் இருக்குல்ல, இதில் எந்த பென்ஷன் ஸ்கீம் உங்களுக்கு பிடிக்குதோ நீங்கள் அதை தேர்வு பண்ணிக்கலாம். அந்தளவுக்கு ஃப்ரீ ஹேண்ட் அரசு எம்ப்ளாயிஸ்க்கு கொடுத்துட்றாங்க. அவங்க நினைச்சா இந்த ஓல்டு பென்ஷன் சிஸ்டம் இருக்குல்ல, அதுலேயே ஃபாலோ ஆகலாம். அப்படி இல்லைன்னா நேஷனல் பென்ஷன் ஸ்கீம் இருக்குல்ல, இந்த நியூ பேஸ் பண்ணி இதுலேயே நீங்கள் ஃபாலோ ஆகலாம். ஸோ இது முழுக்க முழுக்க ஸ்விட்ச் ஆப்ஷனோடு உங்களுக்கு அரசு கொடுத்துட்றாங்க. இல்லை, அடுத்த 4வது விஷயம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸு, முதலீடுகள். மேக்ஸிமம் நம்ம ஆளுங்க முதலீடுகள்லாம் எங்கே போடுவாங்க? பெருசாக ஷேர் மார்க்கெட்டில் போடுவாங்களா? அது சார்ந்த முக்கியமான விஷயம். இந்த கம்பெனிஸ்லாம் பைபேக் பண்ணாங்க பார்த்துருக்கீங்களா? ஷேர்ஸ் அதிகமாக நம்ம பைபேக்லாம் பண்ணுவோம். இது போல பண்ணாலும் சரி, கேபிட்டல் கெயின்ஸ் டாக்ஸ் இருக்குல்ல, இது சார்ந்தும் சரி, இனிமே கொஞ்சம் சர்ஜை நம்ம பார்க்க போகிறோம். கொஞ்சம் அது ஹையாக மாற வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இந்த எஸ்டிடின்னு சொல்லுவாங்க பாருங்க, அதாவது செக்யூரிட்டிஸ் டிரான்சாக்ஷன் டாக்ஸ், இது F&O ட்ரேடர் சார்ந்து இனிமே அதிகரிக்க வாய்ப்பு இருக்குங்க. ஏப்ரல் 1 இதுவும் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு. ரைட்டு. 5வது, இது கேட்டு பல பேரும் என்ன ப்ரோ இது அப்படின்னு கொந்தளிக்கலாம். என்னன்னாக்கா, ஏடிஎம் அண்ட் பேங்க் சர்வீசஸ் ஃபீ இருக்குல்ல, அது இதுக்கப்புறம் கொஞ்சம் மேலே போக வாய்ப்பு இருக்கு. HDFC பேங்க் அவங்க முதல்ல அனௌன்ஸ் பண்ணாங்க, ஞாபகம் இருக்கா? அதாவது UPI விட்ரா இருக்குல்ல, இதுவும் ஏடிஎம் டிரான்சாக்ஷனாக தான் கன்சிடர் பண்ணப்படுன்னு சொன்னாங்க. சரி ப்ரோ, இதனால என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஏடிஎம் கார்டு ஹோல்டருக்கும் உங்களுக்கு இத்தனை டிரான்சாக்ஷன் ஃப்ரீன்னு சொல்லிட்டு அந்த பேங்க்ல ஒன்று வச்சிருப்பாங்களா, 3 டிரான்சாக்ஷன் ஃப்ரீயா பண்ணிக்கலாம்ப்பா, மாசத்துக்கு 5 பண்ணிக்கலாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஏடிஎம் சென்டருக்கு போயிட்டு பண்ணாதான் அதுல கணக்குல சேரும்னு நினைப்பீங்க. ஆனா UPI விட்ரா பண்ணினாலே அதுவும் இந்த ஃப்ரீ டிரான்சாக்ஷன் லிஸ்ட்ல வந்துருன்ற மாதிரி தான் ஒரு குண்டத்துக்கு போட்டிருக்காங்க. இதுவும் ஏப்ரல் 1 ஃபுல்லா இம்ப்ளிமெண்ட் ஆகுதா? அடுத்து PNB பேங்க் வாங்க. இந்த பேங்க் சார்ந்து யூஸ் பண்ற சில டெபிட் கார்டு ஹோல்டர்ஸ், இவங்களுக்கு இந்த டெய்லி லிமிட் இருக்குல்ல விட்ரா பண்றது, இது முதல்ல 1 லட்சமா இருந்துச்சு, அதை 50,000 குறைச்சிட்டாங்க இந்த டெய்லி விட்ரா லிமிட். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, உங்களோட பேங்க் அக்கௌண்ட்ல பேலன்ஸ் இல்லாமலேயே நீங்க ஏதாவது டிரான்சாக்ஷனை மேற்கொண்டு அது ஃபெயிலியர்ல முடிஞ்சிச்சுன்னு வைங்க, அதுக்கு ஃபைன் போடுவாங்க. அது வேற கொண்டு வந்திருக்காங்க. கடுப்பா இருக்குல்ல? நமக்கு எதனா பேங்க் எரர் காமிச்சு டிரான்சாக்ஷன் ஒரே நேரத்தில் பண்ண முடியல, கடுப்பா வரும். ஆனால் இவங்க பண்ற வேலையை பார்த்தீங்களா, நமக்கு மட்டும் அபராதம், அவங்களுக்கு கிடையாது. எதனா சொதப்பினாங்கன்னா இதை கேட்டால் பைத்தியக்காரத்தனமா கேட்கறான்னுவாங்க. அதாவது என் காசு கையிலேருந்து போதுன்ற ஆதங்கத்தில் நம்ம பேசணும்னாக்கா, சுற்றி இருக்க படிச்ச அறிவாளிகள் பல பேரும் என்ன ஃபினான்ஸே தெரியாமல் பேசுற அப்படின்னுவாங்க. ஆனால் செலவு அவன் பண்ண போகிறத நம்ம தான். இதெல்லாம் பேங்க் எப்போ திருத்த போகிறான்னு தெரியல. ரைட்டு. டெய்லி எக்ஸ்பென்சஸ் மற்ற நாட்களில் விடுங்க, இது போர் சூழலாச்சு. LPG சிலிண்டர்ஸ் இருக்குல்ல, இதோட விலையா இருக்கட்டும், ஃபியூயல் ப்ரைஸஸோட விலையா இருக்கட்டும், சேஞ்ச் ஆக வாய்ப்பு இருக்கு. சேஞ்ச் ஆகுறதுன்னா பெருசாக குறையுமா ப்ரோன்னு கேட்டிங்கன்னா, இப்போ எலெக்ஷன் போயிட்டு இருக்கு, அதனால மேபி தான் டவுட் உங்களுக்கு வரலாம். ஆனால் வேர்ல்டு கான்ஃப்ளிக்ட்டை பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் கஷ்டம் தான். ஃபாஸ்டாக இருக்குல்ல, இதோட கட்டணமும் இதுக்கப்புறம் சேஞ்ச் ஆகிற வாய்ப்புகள் அதிகம். அண்ட் ட்ரெயின் டிக்கெட்ஸ் இருக்குல்ல, இதை நம்ம கேன்சல் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அப்போ இந்த ரீஃபண்டிங் ப்ராசஸ்லாம் பண்ணுவாங்க சில விஷயங்கள், அது எல்லா விதிகளையும் இனிமேல் டைட் ஆக போகிறாங்களாம். ஸோ நீங்கள் ட்ரெயின் டிக்கெட்டை புக் பண்ணி கேன்சல் பண்ணுறப்ப அது திரும்ப கிடைக்கிற தொகை இருக்குல்ல, அதில் கணிசமான தொகை அடிபடுறதுக்கும் இதுக்கப்புறம் வாய்ப்புகள் ரொம்ப பெருசாக இருக்குது. மக்களே, இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான். இவ்வளோ விஷயங்கள் அரசு பண்ணுறாங்க, இன்னொரு பக்கம் ப்ரைவேட் ஃபார்ம்ஸ் சார்ந்து எல்லாமே பொருந்துற மாதிரி இருக்கு. ஆனால் இது எல்லாத்துலையும் ஏற்படுற நெகட்டிவ் இம்பாக்ட்ஸ் அண்ட் பாசிட்டிவ் இம்பாக்ட்ஸ் இருக்குல்ல, அது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு அடுத்த பட்ஜெட்டில் பேசினாங்கன்னா கரெக்டாக இருக்கும். நாட்டு மக்களுக்கு பட்ஜெட்டை வாசிப்பாங்களே, அந்த டைமில் சொல்கிறேன். அதை விட்டு பாசிட்டிவான விஷயங்களை மட்டும் எடுத்து பேசி எங்க ஆட்சி அதுன்னு சொல்றதுல ஒரு பிரயோஜனமும் இல்லைங்க. எந்த கட்சி மத்தியில் ஆட்சியில் இருந்தாலும் நான் சொல்ற விஷயம் பொருந்தும். யோசிச்சு பாருங்க, இந்த விதி மாற்றங்கள்லாம் நமக்கு நன்மையா இருக்குமா, இல்ல திரும்ப நம்ம பாக்கெட்ல இருந்து பணத்தை இன்னும் எடுக்கிற மாதிரி தான் விஷயமா மாறிடுமான்றதை நீங்களே யோசிச்சு பார்க்கலாம். அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. என் நண்பர் மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமா ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமா தெரிவிங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்ல பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம்,
இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கண்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டு இருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கண்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.